யாராச்சும் மேல போய் காப்பாத்தலாம்ல. மேல போனா குதிச்சிருவேன்னு சொல்லி அந்த பொண்ணு மிரட்டுதுமா. சரி, நீங்க அவங்களுக்கு பேச்சு கொடுத்துட்டே இருங்க, நான் மேல போறேன். வேண்டாம்மா, அந்த பொண்ணு குதிச்சதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமா. அப்புறம் எல்லாரும் இங்கே இருந்து கத்துனா யார் தான் அந்த பொண்ணை காப்பாத்துறது? நான் போய் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். காப்பாத்துறேன்னு போய் அந்த பொண்ணு சாவுக்கு நீயே காரணமாயிடாதம்மா. யாரோ எவரோ, நீ ஏமா ரிஸ்க் எடுக்கிற? அது ஒரு உயிருங்க, அப்படியே போட்டோன்னு எப்படி விடுறது? நீங்க பேச்சு மட்டும் கொடுத்துட்டே இருமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேணாம்மா, குதிக்காதீங்கம்மா, இறங்கி வாங்க வாங்க. யார் நீ? விடு, நான் குதிக்கணும். என்ன குதிச்சிருவேன் பயமுறுத்துறியா? சாகுற வயசா உனக்கு? உன் கஷ்டம் என்னன்னு சொன்னாதானே அதை தீர்க்க என்ன வழின்னு யோசிக்க முடியும். உன் மனச விட்டு என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அத்தனையும் நான் செய்யறேன். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, என்னை காப்பாத்தவும் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் சாகணும். உன்னை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரி தான் இருக்க. உனக்கு குழந்தைங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இப்படி சாகுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவ்ளோ கல் நெஞ்சுக்காரியா நீ? என் குழந்தைங்க. அறிவு இருக்கா உனக்கு? குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தற்கொலையா? தற்கொலை தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன்னா? இப்படி குதிச்சுட்டா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? சூசைட் பண்ணிக்கிட்டாதான் உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்கவே முடியாது. அது தெரியுமா உனக்கு? எனக்கு வேற வழி தெரியலமா. இப்படி நினைச்சுதான் எல்லாரும் இந்த முடிவுக்கு வந்துடுறீங்க. ஏன் இப்படி சூசைட் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க? நான் என்னன்னு சொல்லுவேமா? என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து காசு கொடுன்னு என் உயிரை எடுக்கிறாமா. நான் சம்பாதிச்சுட்டு வர அத்தனை காசும் புடுங்கிட்டு போயிடுறான். பிள்ளைங்களுக்கு பால் வாங்குறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாமா. அந்த பிள்ளைங்க பசியில துடிக்கிறப்போ என்னால பார்க்க முடியலம்மா. இதுக்கு போய் யாராவது தற்கொலை பண்ணிப்பாங்களா? வாங்கக்கா, உங்க புருஷன் கிட்ட நான் பேசுறேன். ஐயோ வேணாமா, வேணாம். இப்ப யாராவது நியாயம் பேச வந்தா அவங்க போன பின்னாடி என்ன போட்டு மிதின்னு மிதிப்பாமா. இங்க பாருமா, நிஜமாவே நீ எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுமா. உனக்கு புண்ணியமா போகும். என் புள்ளையும் என்னையும் காப்பாத்தின புண்ணியம் உன் குடும்பத்தை கடைசி வரைக்கும் ரொம்ப நிம்மதியா வச்சுக்குமா. வேலை தானே, என் கூட வாங்க, நான் தரேன். ஆனா இனிமேலும் என்ன ஆனாலும் தற்கொலை பண்ண மாட்டேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணணும். பண்ணுவீங்களா? சத்தியமா பண்ணிக்க மாட்டேமா. சத்தியமா தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒரு வேலை இருந்து என் பிள்ளைக்கு 3 வேளை சோறு போட முடிஞ்சா நான் ஏமா தற்கொலை பண்ணிக்க போறேன்? சரி வாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? தேவிமா. தேவி அக்கா, எங்க வீட்ல சமையல் வேலையில கூட மாட ஒத்தாசை பண்ணுங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேக்குறேமா. வாங்க. அவங்க புருஷன் பெரிய குடிகாரனா, ரொம்ப கொடுமைப்படுத்துறவனா, பிள்ளைங்களுக்கு கூட சாப்பாடு போட காசு தர மாட்டேங்கிறானா. அந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியாம சூசைட் பண்ணிக்க இருந்தாங்க. அதுக்காக நம்ம வீட்ல வேலை போட்டு கொடுக்க போறியானு? அவளுக்கு கொஞ்சம் பணம் ஏதாவது கொடுத்து அனுப்புனா போதாதா? ஏன் சொல்றேன்னா, யாரு என்னன்னு தெரியாத ஆளுக்கு வீட்ல வேலை போட்டு கொடுத்தா அது சரியா வருமானு? நானும் அதுதாம்மா நினைச்சேன். ஆனா பணத்தை வாங்கிட்டு போய் 2 நாள் வீட்ல நிம்மதியா இருந்துட்டு எதுவும் பிரச்சனை வர போய் திரும்பவும் இந்த முடிவை எடுத்துட்டாங்கன்னா அதான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் நம்ம வீட்லயே இருக்கட்டும், ஆள் என்ன யாருன்னு பாப்போம். நல்லவங்களா இருந்தா பணத்தை கொடுத்து புத்திமதி சொல்லி அனுப்பி வைப்போம்.
தேவைப்பட்டா சுகந்தி அக்கா கூட நம்ம வீட்ல வேலை செய்யட்டும். என்ன சொல்றீங்கம்மா? ஆ, சரிதான். அம்மா டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஐயா யா தேங்க்யூ. எடுத்துக்கோ. இல்ல எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். உன் பேர் என்னமோ சொன்னியே? தேவிமா. ஆ, தேவி. ஆ, உன் வீடு எங்கம்மா? அது அம்ஜிக்கிற பக்கத்துல. இல்ல வியாசர்பாடிமா. ஆ, அமைஞ்சக்கரியா இல்ல வியாசர்பாடியா? வியாசர்பாடிதாம்மா. வியாசர்பாடிதான். நீ போ. ம். அனு, என்னது இது? வீடு எங்கன்னு கேட்டதுக்கு இப்படி தடுமாறுறா? ஏதோ பயத்துல இருக்காங்கம்மா, வேற ஒண்ணும் இல்ல. நான் கூட இப்படிதான். ஆபீஸ்ல அண்ணன் சேர்ல உட்காரணும்னு நினைக்கும் போது என்ன பண்றதுன்னே தெரியாம திணறிக்கிட்டே இருப்பேன். உலகத்துல எல்லாரும் இப்படிதான் சமாளிக்கிறாங்க போல இருக்கு. இல்ல நீ? நீ வேற சும்மா இருடா. சாரி. குட்டியம்மா, நீ கொடுத்த சாமிய கும்பிட்டதாலதான் மீரா மேடம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஏமா பூவெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? ஏன்ட்ட கொடுங்க, நான் கட்டுறேன். இல்ல இல்ல, இத நான் தான் கட்டணும். ஏமா அப்படி? ஏன்னா இது ஒரு வேண்டுதல்க்கா. நானே என் கையால எல்லா வேலையும் செஞ்சு சாமிக்கு படைக்கணும். இந்த அளவுக்கு வேண்டுதல் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் அப்படி என்னமா கஷ்டம்? பார்க்க பணக்காரங்களா இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் வரும்னு நினைச்சிட்டீங்களா? நான் தான் சொன்னனே, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் 1000 கஷ்டங்கள் இருக்கும்னு. எனக்குள்ளயும் இருக்குக்கா. நான் குட்டி அம்மன் ஒரு சாமியை கும்பிடுறேன். அந்த குட்டி அம்மன் எனக்கு ஒரு விக்கிரகத்தை கொடுத்து அதுக்கு பூஜை பண்ண சொல்லிருக்கா. அதுக்கு தான் இந்த பூவெல்லாம் கட்டிட்டு இருக்கேன். அந்த சாமிக்கு பூஜை செய்யும் போது நானும் என் புருஷனும் தான் எல்லாமே செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. ஆக்சுவலி இந்த வீட்ல இருக்கிற நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி பூஜை பண்றது கூட தெரியாது. ஓ, நீங்க கேட்டீங்களேன்னு தான் சொன்னேன். அதனால நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், என் கூட பேசிட்டு இருங்க, அதுவே போதும். இந்த சின்ன வயசுலயே ரொம்ப பொறுமமா உங்களுக்கு. உங்ககிட்ட நான் ரொம்ப கத்துக்க வேண்டியது இருக்கு. அக்கா வாங்கக்கா, போய் சாமி கும்பிடலாம். ம். அம்மா, என்னையே அறியாம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோமா. நான் மனசார முழு நம்பிக்கையோட தான் இந்த பூஜையை செய்யறேன். எந்த தடங்கள் வந்தாலும் நான் அதை சமாளிச்சு எப்படியாவது உச்சி காலத்துல இந்த பூஜையை செஞ்சிடுறேன். நீதாம என் கூடவே இருந்து என்னை காப்பாத்தணும். அனு, யார் இவங்க? இவங்க பேரு தேவி. இவங்க புருஷன் ஒரு குடிகாரன். அவன் தொல்லை தாங்க முடியாம இவங்க சூசைட் பண்ணிக்க போயிட்டாங்க. நான் தான் காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆமா சார், இவங்க மட்டும் இல்லைனா என் பிள்ளைங்களை நான் அனாதையா கேட்டு போயிருப்பேன். அந்த கடவுள் தான் இவங்களை நல்ல சமயம் பார்த்து அனுப்பி வச்சிருக்கு. சார், இவங்க நம்ம வீட்ல சுகந்தி அக்காக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்னு சொல்லிருக்கேன். பாவம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட யாருமே இல்ல. ஏமா, வாழ்க்கையில எப்பவும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு சூசைட் பண்ணிக்கிறது தான் தீர்வா?
நீ போயிட்டனா உன் பிள்ளைங்களை யார் பார்த்துப்பாங்க? இதேதான் இவங்களும் சொன்னாங்க. இனிமே சத்தியமா தற்கொலை பண்ணிக்கிறத பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் ஐயா. குட். ஐயா, உங்களையும் இவங்களையும் பார்த்தா என் கண்ணே பற்றும் போல இருக்கு.